வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவைக்கவை தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் ஜனநாயகன் படத்தில் நடித்தார். அதுதான் தன் கடைசி படம் எனவும் அறிவித்தார். சென்சார் வாரிய பிரச்சனையால் படத்தின் ரிலீஸ் தள்ளிக்கொண்டே போனது. மறு தணிக்கை செய்யப்பட்டாலும் தேர்தலில் விஜய் போட்டியிடுவதால் படத்தை வெளியிட தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுக்கவில்லை. இச்சூழலில் ஜனநாயகன் படம் இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியானது. இதனால் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விஜயின் உதவியாளர் ஜெகதீஷும் இணை தயாரிப்பாளர் என்பதால் விஜய் தரப்பும் நஷ்டமடைந்துள்ளதாக தெரிகிறது. இதை ஈடு செய்ய தேர்தலுக்கு பின் விஜய் மீண்டும் நடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விஜய் வீட்டில் ஆலோசனை நடந்துள்ளது. அதில் தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கான பெரும்பான்மை கிடைக்காது. நஷ்டத்தை ஈடுகட்டவும் கட்சியை நடத்தவும் பெரும் நிதி தேவை. எனவே ஒரே நேரத்தில் அரசியலிலும் சினிமாவிலும் ஈடுபடலாம் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிவு வெளியான ஓரிரு வாரத்துக்குள் விஜயின் அடுத்த படத்துக்கான பூஜை நடக்க வாய்ப்புள்ளதாக தாவிக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.